ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட்மார்ட் சேனல். இப்போ நம்ம இன்ட்ராடே மார்க்கெட் பற்றி பார்ப்போம். நாளைக்குன்னா 17/6/2025. இதில் ஆல்ரெடி நான் நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது நேற்று மார்க்கெட்டுக்கு, அதாவது நான் வெள்ளிக்கிழமை கொடுத்த ப்ரெடிக்ஷனுக்கு இப்போ என்ன ஆச்சுன்றதை பார்ப்போம். இது நிஃப்டியோட சார்ட். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், ஃபஸ்ட் பாயிண்ட்டு இந்த மாதிரி கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனில் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுன்றது இதுதான் ஒரு சீசாவோட நடுப்புள்ளி மாதிரி. ஸோ கால் ஆப்ஷன் மேலே போச்சுன்னா புட் ஆப்ஷன் இறங்கணும். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. பட் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இங்கே தான் ஆப்ஷன் ப்ரீமியம் நம்ம உள்ளே கொண்டு வரோம். ஆப்ஷன் ப்ரீமியமில் பார்க்கும்போது நம்ம இண்டெக்ஸ் சார்ட்டை பார்க்கவே தேவையில்லை. இண்டெக்ஸே பார்க்காம தான் ஆப்ஷன்ஸில் நான் ட்ரேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்படி தான் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் நிஃப்டி ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணணும், இல்லைனா நிஃப்டியோட ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் இண்டெக்ஸ் சார்ட் பார்க்குறீங்கன்னா அது ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணணும், இல்லை நிஃப்டி ஃப்யூச்சர்ஸே டைரெக்டாக பார்த்து ட்ரேட் பண்ணலாம். ஆப்ஷன்ஸை ட்ரேட் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக ஆப்ஷன் சார்ட்டில் இந்த கால் ஆப்ஷன், இங்கே புட் ஆப்ஷன் இப்படி வச்சு தான் ட்ரேட் பண்ணணும். இங்கே நடுப்புள்ளி சீசாவோட நடுப்புள்ளி மாதிரி இந்த பக்கம் ஆட்கள் உட்காந்தா இங்கே வெயிட்டில் இங்கே இறங்குனா இந்த புட்டு மேலே ஏறணும், இல்லை புட்டு மேலே ஏறிச்சுன்னா இந்த கால் மேலே ஏறிச்சுன்னா புட்டு இறங்கணும். இதுதான் லாஜிக் பாயிண்ட். ஸோ இப்படி தான் இயங்குது. இப்போ பாருங்கள், மார்க்கெட் செகண்ட் பாயிண்ட், அதாவது பிரேக் ஈவன் பாயிண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் இங்கே கால் ஆப்ஷனில் பிரேக் ஈவன் பாயிண்ட்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தது. அதாவது செகண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட் போச்சு. பட் நமக்கு இந்த புட் ஆப்ஷனில் செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரைக்கும் ரொம்ப கீழே போச்சு. அதாவது ரைசிங் கம்மியாச்சு, பட் டிகே ரொம்ப அதிகமாகச்சு. ஏன் டிகே அதிகமாகச்சுன்னா, நேற்று மார்க்கெட் அதாவது வெள்ளிக்கிழமை மார்க்கெட் புட் சைடில் போச்சு. புட் சைடில் போனனால ரைஸ் ஆனது அதை டிகே பண்ணுறதுக்காக ரொம்ப டிகே பண்ணியிருந்தாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வரவே இல்லை. செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு போச்சு. பட் இங்கே செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு திரும்ப, அதாவது ரொம்ப டிகே ஓவர் ஆச்சு. அதாவது இங்கே மார்க் பண்ணிடுறது எங்கே பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயே 2 தடவை வந்தது. செகண்ட்லேருந்து தேர்டு போயிட்டு திரும்ப செகண்ட் வந்திருக்கு. அப்போது இங்கே செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு திரும்ப ஃபஸ்ட்டுக்கு வரணும், செகண்டுக்கு வரணும். பட் வரவே இல்லை. ஸோ அப்படியே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து இறங்குனது தான். கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் இறங்குச்சு. பட் அதே ப்ரீமியம் கால்குலேஷன் சேம் தான். இங்கே தேர்ட் பாயிண்ட் 300னா 301, அதுலேருந்து கரெக்டாக 100 பாயிண்ட் தான் ஏறுக்கு. ஸோ இதன்படி பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க. அது ஆப்ஷன்ஸ் ப்ரீமியமில் வரும். ஸோ அதன்படி கால் ரொம்ப ஓவர் பையாக இருக்குது, புட் ஓவர் செல்லாக இருக்குது. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நாளைக்கு மார்க்கெட் மேக்ஸிமம் புட் சைடில் இருக்கும். மேக்ஸிமம் சொல்கிறேன். இல்லைன்னா ரெண்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டையுமே சைட்வேஸில் போட்டுவிட்ருவாங்க. மார்க்கெட் சைட்வேஸில் இருக்கும்போது காலும் கரையும், புட்டும் கரையும். சில நேரத்தில் புட்டு கம்மியாக கரையும், கால் ரொம்ப கரையும். ஸோ கரையிறதுக்கு டிகே ஆகிறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. இப்போ மார்க்கெட் மேலே போச்சுன்னா அந்த ஐவி ரேஷியோ படி இங்கே 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னா, அதாவது இண்டெக்ஸில் 100 பாயிண்ட் போச்சுன்னா இங்கே 50 பாயிண்ட் மேலே போகணும். அதே மாதிரி புட் சைட்லேயும் 50 பாயிண்ட் மேலே போகணும். சப்போஸ் கரையிறதுக்கு அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கரையிறது அங்கே 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னா புட் சைடில் 100 பாயிண்ட்டும் இறங்கலாம், 80 பாயிண்ட்டும் இறங்கலாம், இல்லை 150 பாயிண்ட்டும் இறங்கலாம். ஸோ கரையிறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாதனால நாளைக்கு மார்க்கெட் டிகே ஆச்சு, அதாவது சைட்வேஸ் போச்சுன்னா ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிரும். ஆப்ஷனும் புட்டும், அதாவது காலும் புட்டும் ரெண்டுமே பேலன்ஸ் ஆயிரும். ஓகேங்களா. சென்செக்ஸ் அதே மாதிரி தான் ஆச்சு. சென்செக்ஸ் பாருங்கள், பிரேக் ஈவன் பாயிண்டில் ஓப்பன் ஆகி செகண்ட் பாயிண்டில் இருந்து தேர்ட் பாயிண்ட் போச்சு. பட் அதே நிஃப்டியில் நடந்த மாதிரி தான், பிரேக் ஈவன் பாயிண்ட்டு கீழே ஓப்பன் ஆகி ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு போய், அதாவது திரும்ப ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரொம்ப கீழே போச்சு. இங்கே சைட்வேஸ் பாருங்கள், தேர்ட் பாயிண்ட்லேயே நடந்திருக்கு. பட் இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரொம்ப கீழே போய் தேர்ட் பாயிண்ட் அதாவது கன்சால்டேஷன் நடந்திருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, புட்டில் எவ்வளோ கரைக்க முடியுமோ சென்செக்ஸில் அவ்வளோ கரைச்சாச்சு. ஸோ இப்போ நாளைக்கு இதுக்கு மேலே போச்சுன்னா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன லாஜிக் பாருங்கள். இப்போ 81,500 மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்குன்னா 81,800 முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா. இப்போது இதோட இது 81,600. இப்போ மார்க்கெட் இன்னும் ஒரு 500 பாயிண்ட் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா, இங்கே கால் ஆப்ஷன் இன்னொரு 500 பாயிண்ட் ப்ளஸ் ஆகும். இந்த 1200 இருக்குது, 1700 ஆகும். பட்டு இங்கே எங்கே முடிஞ்சிருக்கு, 175 இருக்குது. அப்போ 500 பாயிண்ட் மேலே போச்சுன்னா இங்கே 500 பாயிண்ட் கரையவா செய்யும்? கரையாதில்ல. கரைஞ்சால் என்ன ஆகும்னா, இந்த 175ன்றது -300 அப்படி காட்டும். -300 எப்போயுமே காட்டாது. நமக்கு அதிகபட்சம் 0.05லேயே முடிஞ்சிடும். ஸோ அதனால் மார்க்கெட் கண்டிப்பாக புட் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா புட் சைடு போச்சுன்னா இது கரையும், இது மேலே போகும்.
ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றனால புட்டு வந்து மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இல்லை, இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ என்னென்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீமியம் டிகேயில் நடத்திடுவாங்க. அதாவது சைட்வேஸ் போச்சுன்னா காலும் கரையும், புட்டு வந்து கரையிறதுக்கு எவ்வளோ கரையணுன்ற ரிஸ்ட்ரிக்ஷனே இல்லை, ரூல்ஸே இல்லை. அதனால் அது கம்மியாக கரையும், கால் சைடு வந்து ரொம்ப அதிகமாக கரைஞ்சிரும். ஸோ அப்படி நடக்கும். ஸோ நாளைக்கு இங்கே என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், சென்செக்ஸு ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் கொடுத்துட்டேன். மார்க்கெட் வந்து இங்கே செகண்ட் பாயிண்ட்லேருந்து விழுந்ததுன்னா மார்க்கெட் இங்கே வந்து புட் சைடில் வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போகணும். இங்கே செகண்ட் பாயிண்டில் இருந்தால் மார்க்கெட்டும் இந்த இடத்துல செகண்ட் பாயிண்டில் இருக்கணும். இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து மேலே போச்சுன்னா இங்கே தேர்ட் பாயிண்ட்லேருந்து கீழே விழணும். இதுதான் ரூல்ஸு. மார்க்கெட் இங்கே தேர்ட் பாயிண்டில் இருக்கும்போது இந்த இடத்துல செகண்ட் பாயிண்டில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது, அது ஃபேக் என்ட்ரி. ஸோ அதனால தான் இன்றைக்கி நமக்கு என்ட்ரியே எங்கேயுமே கிடைக்கல. நிஃப்டி சென்செக்ஸ்லேயும் சரி நிஃப்டிலையும் சரி எங்கேயுமே கிடைக்கல, எல்லாமே மிஸ்மேட்ச் ஆகிட்டே இருந்தது. ஸோ சென்செக்ஸில் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே இந்த மணி கால் ஆப்ஷன், இந்த மணி புட் ஆப்ஷனில் இங்கே 1045, இங்கே 1046, இங்கே 601 இருக்குது, இங்கேயும் 601 இருக்குது, இங்கே 271, இங்கே மட்டும் 252. அதாவது புட்டு வந்து ஓவராக கரைஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு புட்டில் இருந்து நல்ல ஒரு பூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டியும் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக அது ஒரே இடத்துல தான் முடிஞ்சிருக்கு. இங்கே 132, இங்கே 141, ஹை வந்து நிஃப்டிக்கு வந்து இன்னும் எக்ஸ்பைரி 2 days இருக்குனால இன்னும் இது வந்து ஃபுல்லாக கரைஞ்சி ஈக்குவல் ஆகலை. ஸோ இதுவும் நிஃப்டியோட மார்க்கிங்கு. ஸோ தேர்ட் பாயிண்டில் நாளைக்கு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும்போது இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆகணும். ரெண்டுமே ஒரே மாதிரி தெரியணும். அதாவது வைஸ் வெர்ஸாக ஒரே மாதிரி தெரியும். இங்கே ஃபஸ்ட் பாயிண்டில் இருந்தால் மார்க்கெட் இங்கே தேர்ட் பாயிண்டில் இருக்கணும், இங்கே செகண்ட் பாயிண்ட் இருந்தால் இங்கேயும் செகண்ட் பாயிண்டில் இருக்கணும். இது எங்கேயாச்சும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா என்ட்ரியே கிடைக்காது, என்ட்ரி போகக்கூடாது. ஸோ இதுதான் கைஸ் ஹிடன் சீக்ரெட் நிஃப்டி, அதாவது இண்டெக்ஸ் மார்க்கெட்டில் உள்ள ஹிடன் சீக்ரெட் வந்து இதுதான். நம்ம வந்து இண்டெக்ஸ் சார்ட்டே பார்க்க தேவையில்லை. எந்த ஒரு எஸ்எம்சி கான்செப்ட்டு, அந்த ஃபிபனாச்சி ரேஷியோ அதெல்லாம் எதுவுமே வந்து ஆப்ஷன்ஸில் போடக்கூடாது. ஆப்ஷன்ஸ் வந்து நீங்களே ஆப்ஷன் டேபிள் பார்த்துருப்பீங்க என்எஸ்சியில். இங்கே வந்து கால் ஆப்ஷன் இருக்கும், இந்த சைட் புட் ஆப்ஷன் இருக்கும், நடுவில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும், ஐவி இருக்கும், ஓஐ இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் பேஸ் பண்ணி தான், வெறும் இந்த ப்ரீமியம், ஐவி, ஸ்ட்ரைக் ரைஸ் இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் சீசா மாதிரி விளையாடுது. ஸோ இங்கே இண்டெக்ஸ் சார்ட் பார்க்கவே தேவையில்லை. அதனால தான் ஆப்ஷன்ஸ்னு தனியாகவே மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்எஸ்சி வெப்சைட்டில். ஸோ இங்கே இண்டெக்ஸ் சார்ட்டை பார்த்துட்டு இண்டெக்ஸ் மேலே போச்சுன்னா நீங்கள் கால்லேருந்து மேலே போகும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் அங்கே இண்டெக்ஸ் சார்ட்டில் தான் நீங்கள் எஸ்எல் வைக்க முடியும், கால் ஆப்ஷனில் வந்து எஸ்எல் வைக்க முடியாது. ஸோ நீங்கள் கால் ஆப்ஷன்ஸில் விளையாடுறீங்கன்னா டைரெக்டாக ஆப்ஷன் சார்ட்டில் தான் நீங்கள் விளையாடணும். ஸோ அங்கே தான் எஸ்எல், டிபிலாம் ஃபிட் பண்ணணும். இண்டெக்ஸ் சார்ட்டில் ஃபிட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஃபியூச்சர்ஸ், நீங்கள் டேரெக்டாக நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பையோ இல்லை செல்லோ பண்ணுறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஹிடன் சீக்ரெட். ஸோ கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆல்ரெடி போஸ்ட்